இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 3 முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் தட்கலில் ட்ரெயின் டிக்கெட் புக் செய்வதற்கு கண்டிப்பாக உங்கள் ஐஆர்டிசி அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நியூ தட்கல் புக்கிங் ரூல்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஆதார் அத்தன்டிகேஷன் சொல்லிட்டு ஃப்ரம் 1st July user must authenticate their IRTC account using Aadhaar to book Tatkal ticket online சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதற்கடுத்து தான் ஃப்ரம் 15th July IRCTC வெப்சைட் அண்ட் ஆப் வில் ரிக்யூர் ஆதார் பேஸ்ட் ஓடிபி அத்தன்டிகேஷன் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தட்கல் முறையில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டில் வந்து ஆதார் கார்டு லிங்க் இருக்கணும். அதேமாரி நீங்கள் புக் பண்ணும்போது ஆதார் ஓடிபி வந்து வெரிஃபை பண்ண தான் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஏஜென்ட் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஆத்தரைஸ்ட் டிக்கெட் ஏஜென்ட்ஸ் கனாட் புக் தட்கல் டிக்கெட் டூரிங் த ஃபர்ஸ்ட் 30 minutes ஆஃப் புக்கிங் விண்டோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் ஏசி கிளாஸஸ் நோ புக்கிங் அலோடு ஃப்ரம் 10 AM to 10:30 AM. ஃபார் நான் ஏசி கிளாஸஸ் நோ புக்கிங் அலோடு ஃப்ரம் 11 AM to 11:30 AM சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆத்தரைஸ் ஏஜென்ட் வந்து ஃபஸ்ட்டு 30 minutesக்கு வந்து புக் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் பீப்புள் தான் வந்து ஆதார் கார்டு யூஸ் பண்ணி புக் பண்ணலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆதார் கார்டுக்கு வந்த முதல் அப்டேட். நெக்ஸ்ட் 2வது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வகையான ஆதார் கார்டு வைத்திருந்தாலும் எல்லாமே ஈக்குவலாக வேலிடேட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஆதார் கார்டு பயன்படுத்தினாலும் சரி, ஆதார் கார்டுனா ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுற ஆதார் கார்டு, ஆதார் லெட்டர்னா போஸ்ட்டில் ஏற்கனவே சென்ட் பண்ண ஆதார் லெட்டர், நெக்ஸ்ட்டு ஆதார் ஆப் நீங்கள் மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் ஆதார் ஆப்பில் ஒரு ஆதார் கார்டு இருக்கும். அதாக இருந்தாலும் சரி, அல்லது ஆதார் பிவிசி கார்டு, இந்த 4 வகையான ஆதார் கார்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வேலிட் தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பிவிசி ஆதார் கார்டு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆன்லைனில் 50 rupees பே பண்ணி ஆதார் ஆப் மூலமாக புக் பண்ணினா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக உங்களுக்கு டெலிவரி ஆகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் 2வது அப்டேட். நெக்ஸ்ட்டு 3வது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதார் கார்டு வாங்கி 10 வருடத்திற்கு மேல் ஆகுதுன்னா அதை கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டுங்க. இதற்கான கால அவகாசம் ஜூன் 14ஆம் தேதியோட முடிவடைந்த நிலையில் தற்போது வந்தீங்கன்னா இதற்கான கால அவகாசத்தை வந்து 1 வருடத்திற்கு நீடிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/6/2026 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2026ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அட்ரஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட், ஐடென்டிட்டிக்கு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களோட ஆதார் கார்டை புதுப்பித்துக் கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வெளியான 3 முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.